பண்டிகைனா ஹோலி, சிஎஸ்கே காலி. நைட்டு 7:30 மணிக்கு ஒரு டீமுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகி நைட்டு 11:30 மணிக்கு அந்த டீமை அதே ஸ்டேடியத்தில் தவசம் பண்ண ஒரு டீம் இருக்கு. அதுதான் ஆர்சிபி. நேற்று பொலன்னு பொழந்துட்டாங்க நம்ம ஆர்சிபி சிஎஸ்கேவை. மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு கரெக்டாக சொல்கிறேன், வாங்க போவோம். ஓப்பனிங்கு விராட்டு நம்ம ஸ்பில் சால்ட் 2 பேர் ஓப்பனிங் இறங்குறாங்க. கலீல் அகமத் ஓவர் போடுறாரு. ஃபஸ்ட்டு 2 ஓவர் நல்லா இழுத்து பிடிச்சி போட்டாங்க. 3வது ஓவர் பார்த்தீங்கன்னா விராட் ஒரு 6 அடித்து ஒரு ஓப்பன் பண்ணி விட்றாப்புல. 3வது ஓவரே பார்த்தீங்கன்னா தூபேக்கு ஒரு கேட்ச், அருமையான கேட்ச்சு, பட் மிஸ் பண்ணிட்டாப்புல தலைவன் அவனோட இன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா வந்தால் நான் பேட்டிங் ஆடுவேன், ஃபீல்டிங்லாம் அவன் பெருசாக பண்ண மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்குது தூபே. இது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனானுங்க. பார்த்தா மறுபடியும் ஒரு 4வது ஓவரில் மறுபடியும் விராட் கோலி சூப்பராக அழகாக கேட்ச் கொடுத்துட்டு வெளியில் போனாப்புல. ஓகேடா, ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணலாம். விராட் கோலியே விக்கெட் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் என்னடா டீமில் யார் இருக்கான்னு நினச்சிருப்பானுங்க போல் சிஎஸ்கே. பவர் பிளே முடியும் போது பார்த்தீங்கன்னா 51க்கு ஒரு விக்கெட்டில் இருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே, ரீசனபிளாக போட்டிருக்காங்க சிஎஸ்கே. இப்படியே போனால் கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட வருவாங்க. முன்னாடியே தான் மேஜிக் நடந்தால் அதை பண்ணலான்னு நம்ம அடுத்து பார்த்துட்ருக்கோம். பவர் பிளேக்கு அப்புறம் நம்ம சால்ட்டுக்கு சொரணை வந்து சொட்டுன்னு சொல்கிறான். இந்த பக்கம் அடிக்கிறான், இந்த பக்கம் அடிக்கிறான், சூப்பராக விளையாடா நம்ம சால்ட்டு. இந்த பக்கம் படிக்கல் சால்ட் அடிக்கணும்னு சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்து விளையாடிட்டு இருந்தாப்புல. 10th ஓவரில் 46 ரன்னுக்கு 29 பால் விளையாடி சால்ட்டு அவுட்டு. நல்ல நாக்கு, சரி கொஞ்சம் டென்ஷனில் போயிட்டான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கல் பட்டிதார் 2 பேரும் களை இறங்குறானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், செம்ம காட்டானுங்க. படிக்கல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ½ செஞ்சுரி எடுத்து அவுட் ஆகிட்டாப்புல. ஆனால் கேப்டன் இருக்கான் பாருங்க, இவன் தாங்க கேப்டனு. உண்மையிலே சொல்கிறேன், பட்டிதார் தான் சூப்பர் கேப்டன்னு சொல்லலாம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். இன்னும் இறங்கி அடித்து கொடுத்துட்டு போயிருக்காப்புல. 14th ஓவரில் படிக்கல் விக்கெட்டு, நம்ம தூபே தான் விக்கெட் எடுக்கிறாப்புல. நம்ம 24 பாலுக்கு 50 ரன்னு கரெக்டாக ½ செஞ்சுரி அடிச்சுட்டு கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு போகிறான். இப்போது 15வது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 153க்கு 2 விக்கெட்டில் தான் இருக்காங்க நம்ம ஆர்சிபி. இன்னும் நமக்கு 5 ஓவர் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டேவிட் இறங்கினா ஐயால டேவிட் புள்ள பொழகுறாங்க, சொருவுறான், மாற்றி சொருவுறான். பட்டிதார் வந்தால் பட்டிதார் அடிக்கிறாப்புல. இந்த பக்கம் டேவிட் வந்தால் டேவிட் சொல்கிறான். நான் என்ன சொல்கிறது, சிஎஸ்கே பவுலர்ஸ் கதற விட்றானுங்க. ஒரு ஷாட்டு டேவிட் அடித்தான் பாருங்க, அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்ங்க. இதெல்லாம் தலைவா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேற்று மேட்ச்சில் சிஎஸ்கேவை கதற விட்டாங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 250க்கு வெறும் 3 விக்கெட் மட்டும் எடுத்து வெறும் 5 ஓவரில் கிட்டத்தட்ட 96 ரன்னு, 100 ரன் கூட சொல்லலாம், 100 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. கடைசி 2 ஓவர்லாம் அப்படியே ஹைலைட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த 5 ஓவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி இருக்குது, சொருவு தான். ஸோ இதுக்கு அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் என்ன தான் நடந்து கொடுமை பண்ணுறானுங்க நம்ம சிஎஸ்கேல. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி சேம் காம்போ தான். நம்ம ருத்துவும் சஞ்சுவும் இறங்குறாங்க. நம்ம ருத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரில இந்த மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தா ருத்து கேட்ச்சு அழகாக ஸ்லிப்பில் கொடுத்துட்டு அவுட் ஆகிறாப்புல. ஒரு பால் 6 அடித்தார், ஓகே ஏதோ ஆடுவார், ஓப்பன் அப் ஆகிறாருன்னு பார்த்தா அழகாக பக்கத்தில் ஸ்லிப் இருக்குது, கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏதோ டைவர்ச்சி பிடிச்சி கூட கிடையாது, கையில் கொடுத்துட்டு போகிறான் நம்ம ருத்து. அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணிட்டு அவனும் சூப்பராக விளையாடி கேப்டன் நாக்ஸ் கொடுத்துட்டு போனார். பட் சிஎஸ்கேல ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா செகண்ட் ஓவரில் சஞ்சு சாம்சனும் சேம் அதே மெத்தடில் ஸ்லிப்பில் அவுட் ஆகிட்டு போகிறான். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா T20 ஆனதை வச்சு சஞ்சு சாம்சனை சொல்கிறாங்க சூப்பராக ஆனார். நானும் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸு பீச்சில் மெரினா பீச்சில் அவ்வளோ கூட்டத்தில் நின்று பார்த்தேன். பட் இப்போது என்னாச்சுன்னு புரியல. சஞ்சு சாம்சன் ஓப்பன் அப்பே ஆகலை. இது வரைக்கும் 10 ரன்னுக்கு மேலே வர டபுள் டிஜிட்டில் அவருக்கு ரன்னே வரல. சாம்சன் இது உங்கள் ஃபேன்ஸையும் சரி, ஸோ அது என்ன ஆகுதுன்னு தெரில. பட் இது 3வது மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு மேட்ச் ஓகே, 2வது மேட்ச் கூட ஓகே, 3வது மேட்ச்லையும் இப்படி உங்களை நம்பி டோனிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அவங்களை நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை. சரி, செகண்டாக லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடின ½ செஞ்சுரி மேலே அடித்து ஒரு 70 ரன்ஸ் கிட்ட அடித்த ஆயுஷ் வந்தாப்புல. அவரும் பார்த்தீங்கன்னா 1 ரன்லேயே விக்கெட் ஆகிட்டார். சரி, அவனை நம்ம பெருசாக சொல்ல முடியாது, அவனா ஓப்பனிங் இறங்க வேண்டிய ஆள். அவனை 1 டவுன் இறங்கி லாஸ்ட் மேட்ச்சு சூப்பராக அடித்தான். அதுக்கு முந்தின மேட்சும் ஓரளவுக்கு நல்லாவே முட்டு கொடுத்தாப்புல. பட் இந்த மேட்ச் முடியல. ஓகே, இந்த மாதிரி எதனா ஒன்று ஆடிட்டு விட்டால் கூட பரவாயில்ல.
சரி ஓகே, ஆயுஷ் மாத்திரை அவுட்டு. ஸோ முதல் டாப் ஆர்டரு பேட்டிங்கு, பவர் பிளேயர்ஸ் 3 பேருமே அவுட்டு. சரி, இதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தூபே தான். ஸோ தூபே இருக்கார். லாஸ்ட் மேட்ச்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சர்ஃப்ராஸ் கானு. ஸோ சர்ஃப்ராஸ் வந்து சூப்பராக விளையாடினா, எப்படி சொல்கிறது, லாஸ்ட் மேட்ச்லேயும் சரி இந்த மேட்ச்லேயும் சரி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இவரும் பார்த்தீங்கன்னா அழகாக 25 பாலுக்கு 50 ரன் அடித்து விக்கெட் ஆகிறாரு. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம்பிங் பண்ணி தான் விக்கெட் எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஏறி போனார் அடிக்கிறதுக்கு, பட் அதுக்குள்ளே விக்கெட் எடுத்துறாங்க. பட் சூப்பராக ஆனார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தூபேவும் வந்து பார்த்திங்கன்னா T20யில் வந்து லாஸ்ட் ஓவரில் சூப்பராக விளையாடி ஜெயிக்க கொடுத்தாப்புல, நம்மளும் பார்த்தோம். இங்கே என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல. தூபேவும் பார்த்தீங்கன்னா 18 ரன்னுக்கு 12 பாலில் அவுட்டு. கீப்பரை அழகாக கேட்ச் கொடுத்துட்டு போகிறாப்புல. மொத்தம் 11வது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் போயிடுச்சு, 124 ரன்னு. சிஎஸ்கேல பேட்டிங்லேயும் ப்ராப்ளமாக இருக்குது, பவுலிங்லேயும் ப்ராப்ளமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு பேலன்ஸ்டே இல்லாமல் இருக்குது. கடந்த 2 வருஷமாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப மோசமான பேர் தான் எடுத்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎஸ்கேனா பார்த்தீங்கன்னா செம்ம விளையாடுவானுங்க, ஒரு மாதிரி ஆல்ரவுண்டராக இருப்பானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டீமுமே சூப்பராக ஆடுறாங்க. ஒரு மேட்ச் விட்டால் கூட எல்லாமே சூப்பராக ஆடுறாங்க. இந்த பிக் 3ல் ஸோ எல்லா இடத்துலையும் பிக் 3 இருக்குது, அனிமியில் பிக் 3. ஸோ இதில் இந்த பிக் 3ல் இதை வந்து ரொம்ப டம்மியாக இருக்கானுங்க. ஏன் இப்படி நடக்குது, கோச்சிங் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு புரியல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க மாட்டேங்குது சிஎஸ்கே மேட்ச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் வந்தாலே அவனுங்க என்னடா அடிக்க போகிறானுங்க, மட்டியாக ஆடுறானுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தூபேக்கு அடுத்து தான் ஓவர்டன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஸபிளான நாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் சூப்பராக விளையாடிருந்தான். சிக்ஸ்த் டவுனில் இறங்கியிருந்தாப்புல. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 42 ரன் கிட்ட அடித்து சூப்பராக விளையாடிருந்தான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடியும் போது 207 ரன்னுக்கு கிட்டத்தட்ட ஆல் அவுட் ஆகிட்டானுங்க. சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. சிஎஸ்கே நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக விளையாடிட்டுருக்கீங்க. இன்னும் 2 மேட்ச் போனீங்கன்னா இன்னும் 2 மேட்ச் இதே மாதிரி தோற்றிங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பாயிண்ட் டேபிள்ஸில் கூட உங்களை வச்சுருக்க மாட்டானுங்க, தூக்கி போட்டு போயினே இருப்பானுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கும் சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் இவங்க இப்படி விளையாடுறது ரொம்ப மோசமாக விளையாடுறாங்க, அதுதான் இங்கே மேட்டர். ஸோ கொஞ்சம் திருத்திக்கிட்டு வருங்காலங்களில் நல்லா பண்ணிங்கன்னா பார்ப்போம். கமெண்டேட்டர்ஸும் சரி எவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க, பட் முடியல. ஃபேன்ஸ் கடைசி நம்பிக்கை இருக்கா பார்ப்போம். டோனி வந்ததுக்கப்புறமா எதாவது மாறுதா, இல்லை டோனி வந்ததுக்கப்புறம் எதாவது முட்டு கொடுக்குறானுங்களா, டோனி வந்ததுனால தான் மேட்ச் ஜெயிச்சோங்கிற மாதிரி பண்ணுறானுங்களா தெரியல. ஸோ பாய் க்ரூஸ்.